இப்ப யாராவது எனக்கு இந்த மூன்றுக்கு என்ன அர்த்தம் யோசிச்சு பாக்குறீங்களா? மக்களுக்காக, மக்களால், மக்களுக்காக, மக்களால் இன்னொன்னு என்ன? மக்களுக்காக, மக்களால், மக்கள். சொல்லுங்க, சரியா சொல்லுங்க. மக்களால் பை, மக்களால் பையா யாரும் அர்த்தம் சொல்லுங்க. மக்களால் பை, மக்களுக்காக ஃபார், மக்களுடைய ஆஃப். இது என்ன சார் அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம ஈஸியா சொல்றோம்ல, எல்லாரும் சொல்லி சொல்லி சொல்றோம் இல்லையா? எனக்கு என்ன நான் கேட்கறேன்னா, மக்களால் அப்படின்னா பை எலெக்ஷன் வச்சுக்கலாமா சார்? மக்களால் தான் தேர்வாகுது எலெக்ஷன். பை பை கர்த்தா தான் நம்ம கேட்கிறோம். பை சரி. மக்களுக்காக ஃபார் வெல்ஃபேர் வச்சுக்கலாமா? வெல்ஃபேர் அப்படின்னு வச்சுக்கலாம். நலம். மக்களுடைய ஆஃபா ஆஃப். இதுக்கு என்ன சார் அர்த்தம்? யாரா சொல்லுங்க. மக்களுடைய மூலதனம், அதிகாரம். அங்கதான் சார் பிரச்சனை இருக்கு. அதிகாரம் என்ன சொல்றாங்க? அம்பேத்கர் உரிமை. அப்ப மக்களால், மக்களுக்காக, மக்களுடைய சொல்றோம்ல, இதுல ஒண்ணு கட்டானாலும் இது ரெண்டும் பயனற்றது. மக்களால் எலெக்ஷன், அதான் ஜனநாயகம். உங்களுக்கு புரியுதா? மக்களால். ஆனா மக்களுக்காக சொல்றோம்ல, மக்களுக்காக சொல்றோம்ல, அது சமூக புரட்சிகள் ஒதுக்கிது. அப்போ ஒரு நாட்டினுடைய ஜனநாயக புரட்சி என்கிற, தேசிய புரட்சி என்கிற தேசிய அளவில் நடந்த மாற்றம் என்பது சமூகத்தில் நிகழாமல் போனால் இந்த சட்டமே விளைவற்றது, பயனற்றது என்ற முடிவு பண்ணமா பண்ணணுமா? அப்ப இங்கதான் நமக்கு எல்லா பிரச்சனையும் தொடங்குது. சாதியிலிருந்து, மதத்திலிருந்து, ஏன் மதச்சார்பை தேவைப்படுதுங்கிறதுல இருந்து. அப்ப இந்தியா என்கிற நாடு அம்பேத்கருடைய பார்வையில் ஒரு என்ன சொல்ல, மெச்சூரிட்டின்னு சொல்றோம்ல, அதாவது அந்த சமூகம் ஒரு மெச்சூர்டு சமூகமாக மாறுவதற்கு முன்பே சுதந்திரம் கிடைக்குது. நல் விளைவு என்ன தெரியுமா? அதுல நல் விளைவு, சட்டத்தை எழுதுவதற்கு காந்தி போன்ற மகத்தான மனிதர்கள் எல்லா வகையான சிந்தனைகள் உள்ளே அழைத்து யோசியுங்கள் என்று கொடுத்த ஜனநாயகம் தான் இந்தியாவை காப்பாற்றுகிறது என்று சொல்கிறார். எல்லாருடைய சிந்தனை உள்ள வருது. அம்பேத்கருடைய சிந்தனை உள்ள வருது, காந்தியுடைய சிந்தனை வருது, நேருடைய சிந்தனை வருது. நேருவை சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் சிற்பின்னு பொதுவாக சொல்லுவாங்க. சிற்பின்னு சொல்லுவாங்க. அவர் இறந்த போது ராஜாஜி ஒரு பேச்சு பேசியிருக்கார். முற்றிலும் ராஜாஜி தான் நேருவை எதிர்த்தவர். மற்றவங்க எல்லாரும் அரசியலாக இருந்தவங்க. கொள்கை ரீதியாகவே ராஜாஜி அவரோடு வேறுபட்டார். வேறுபட்டுதான் சுதந்திர கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த சுதந்திர கட்சி தான் திமுக அலையன்ஸுக்கு போது 67. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை. அவர் என்ன சொல்றாரு? ஜவஹர்லால் நேரு செத்த போது அவருடைய வார்த்தை, என்னை விட நேரு 11 வருடங்கள் சிறியவர். என்னை விட நேரு 11 வயது சிறியவர். ஆனால் என்னை விட 11 மடங்கு இந்தியாவுக்கு தேவையானவர். 1100 மடங்கு மக்களின் அன்பையும் பேராதரவையும் பெற்றவர் என்று நேரு பற்றி சொல்கிறார்.